Hello viewers. Hello viewers. Hi Anand. Hi. Yeah. ஆனந்த் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் கோல்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காசே இல்லை எப்படி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? கரெக்டு. நம்ம அட்லீஸ்ட் ஆஃபீஸ் டிஸ்கஷனில் சொல்லியிருக்கோம் அன்மேஸ் மார்க்கெட்ஸ் டிஸ்கஷனில் ஏதாவது ஒரு ஃபார்மில் ஜுவல்லரியாக ஏதோ இருக்கும்ல. கண்டிப்பாக இருக்கும். அதை வச்சுட்டு ஒரு கோல்டு லோன் ரைஸ் பண்ண முடியும்ல. கண்டிப்பாக முடியும். ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் போயிட்டு அதை வச்சு ரைஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. எதை பேஸ் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க? ஓகே, நான் வந்துட்டு ஒரு ஒரு பேங்க்கில் போயிட்டு நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட ஒரு சவரம் கோல்டு இருக்குது, அதை கொண்டு போய் நான் வைக்கிறேன். இன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து 52,300 இருக்குது. ஸோ நான் வச்சேன்னா ஒரு 70% 75% லெஸ் பண்ணிட்டு தான் எனக்கு கொடுப்பாங்க. அது ஸோ கொடுத்தாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40,000 வரும்னு வச்சுக்கோங்க. 40,000 வரைக்கும் வரும். ஆமாம். ஆனால் நீங்கள் எவ்வளோ வாங்கணுங்கிறத முதல்ல டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கோல்டு வாங்கணும்? எனக்கு ஒரு 4 கிராம்ஸ் வாங்கி வைக்கலாம். அப்ராக்சிமேட்லி 4 கிராம்ஸ்னா இன்னைக்கு இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டுன்னு நீங்கள் சொல்கிறது காயின். கரெக்ட். 4 கிராம்ஸ் காயின் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25,000 ருபீஸ் கிட்ட அப்ராக்சிமேட்டாக மேக்ஸிமம் தேவைப்படும். கரெக்டாக அதை மட்டும் வாங்கிக்கோங்க, அவ்வளோதானே. ஓகே, ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா 40,000 ஃபுல்லாக வாங்காமல் ஒரு 25,000 மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வாங்க போகிறது ஒரு 4 கிராம் கோல்டு அப்படின்னு சொல்கிறீங்க. கரெக்ட். ஸோ நீங்கள் வாங்குற 25,000க்கு நீங்கள் 8%லேருந்து 9% வரைக்கும் மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க. ஆமாம், அவ்வளோதான். நீங்கள் பாருங்களேன் கோல்ட் ப்ரைஸ் சொல்லுங்களேன் எப்படி கம்பேர் ஆயிருக்கு. 2018 பார்த்தீங்கன்னா 31,784 இருக்கு. 2019 வந்து 38,950 இருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 1,500 7,200 கிட்ட ஏறி இருக்கு. 2020 வந்து 52,300. ஸோ ஒரு 12,13,000 கிட்ட ஏறி இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஆமா. ஸோ நீங்க பே பண்றது 25,000 லோன்ல 8 to 9% இன்ட்ரெஸ்ட்னா அப்ராக்சிமேட்டா 1,000 ருபீஸ்ல இருந்து 1,300 ருபீஸ் கரெக்ட்டுங்களா வரும். ஆனா உங்களோட இன்க்ரீஸ் எவ்வளவு ஆகுது? இது 7,200, இது ஒரு 13,000. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு இதை இருக்கிற ஒரு கோல்டை ஜுவல்லை வச்சுட்டு அதில் வந்து ஒரு சரி ஓகே இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 4 கிராம் கோல்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இன்னைக்கு ரேட் வந்து 52,300 இருக்குது. இது இறங்காதுன்னு எப்படி நீங்கள் சொல்வீங்க? நல்ல கேள்விங்க. இது இறங்க சான்ஸ் இருக்கு. அந்த காரணத்தினால தான் முதல்ல உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்கள் டைரெக்டாக ஜம்ப் பண்ணீங்க நான் வந்து 40,000 எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்பயே சொன்னேன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு அதே கோல்டில் இறங்கிச்சுன்னா ஃபர்தராக ஒரு லோன் எடுத்து நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதே கோல்டை வந்துட்டு நான் அதே லோனை இன்னொரு தடவை போய் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து. ஓகே. ஸோ நீங்கள் 2 கிராம் கூட காயின் வாங்கலாம், தப்பே கிடையாது. ஓகே. ஸோ நீங்கள் காயின் வாங்குறது ஆவரேஜ் பண்ணிக்கங்க. ஏன்னா கோல்டு சடனாக விழாது. ஆமாம். ஸோ குறையிருச்சு அதை யூஸ் பண்ணி. ஓகே, கொஞ்சம் குறையும் போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு 2 கிராம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிராம் ஆட் பண்ணி வச்சுட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஆனந்த். பிகாஸ் என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து இது வரைக்கும் எனக்கு தோணுனது கிடையாது. ஸோ கண்டிப்பாக இது வியூவர்ஸ்க்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ். ஹோப் இட் ஹெல்ப்ஸ். பி இன்ஷூர் தட் நீங்களும் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் காயின்ஸில் பண்ணி பெனிஃபிட் ஆகுங்க. தேங்க்ஸ். பை.